ஒரு கோயில் வாசல் வழியாக நாரதர் போயிட்டு இருந்தார். அங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் நாரதரை கூப்பிட்டு கேட்டான், எங்கேயா போகிறேன்னு. சிவபெருமானை பார்க்க போகிறேன்யா கைலாயத்துக்குன்னாரு. யோ யோ அப்படியே எனக்கு எப்போ முக்தி எடுக்க கிடைக்குன்னு கேட்டு வாயா அப்படின்னா. சரியா கேட்டு வரேன்னார். அதை கேட்டுக்கிட்டு இருந்த அர்ச்சகர் ஒடியாந்தார். யோ அப்படியே எனக்கும் எப்போ முக்தின்னு கேட்டு வாயா அப்படின்னார். 2 பேருக்கும் கேட்டு வரேன்ட்டு போயிட்டார். 15 நாள் கழித்து ரிட்டர்ன் வந்தார். அப்போ பிச்சைக்காரன் கேட்டான், எனக்கு எப்போ முக்தி கிடைக்குமா? இந்த ஜென்மத்தோட உன் பாவங்கள் தீர்ந்தது, அடுத்த ஜென்மம் உனக்கு முக்தி தான் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம்னா. இதை கேட்ட அர்ச்சகர் ஓடியாந்தார். எனக்கு எப்போ சார் முக்தி கிடைக்கும்? நாரதா சட்டுன்னு சொல்லுன்னார். ஒன்றும் இல்லை, அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குது, அதில் நீ இங்கே பிச்சை எடுக்க போகிறேன்னார். என்னையா அப்படி சொல்கிற அப்படின்னாரு. ஆமாய்யா, போன தடவை அவன் கோயில் அர்ச்சகராக இருந்தான், பாவத்தை நிறையா செஞ்சான், இந்த ஜென்மத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் கோயில் வாசலில். இந்த ஜென்மத்தில் நீ பாவங்கள் நிறையா செய்கிற, அதனால் அடுத்த ஜென்மம் உனக்கு இங்கே பிச்சை எடுக்கிற